இது காலங்காலமாக இது ஒரு மோத விட்டு இந்த இந்த இனக்கூட்டத்தை இதைத்தான் நமது முன்னோர்கள் தன்னின பகைங்கிறாங்க. குறிப்பாக ஐயா காப்பா அரவாணன் தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிறதுல இதுதான். தமிழ் சமூக ஓர்மைக்கு பெரும் இடையூறாயிருப்பது சாதி மத உணர்ச்சி தான். நீங்கள் வேணா பாருங்க, கன்னியாகுமரி போங்க, நாகர்கோவில் போங்க, அங்கே பெருத்த தமிழ் சமூகம் நாடார் சாதி தான். அப்போ அவனை எப்படி பிரிக்கிறது? அவனை ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிச்சுப்பான். திருநெல்வேலி வாங்க, ஒரே மதம், பெரிய மதமாக இருக்கிறது இந்து தான். அவன் எப்படி பிரிக்கிறது? நீ தேவர், நீ தேவேந்திரர், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ கோனார், நீ நாடார், பிச்சு போட்டுரும். இது தெரியாமல் இந்த கீழான உணர்ச்சியில் சிக்கி கொண்டு தமிழ் தேசியை நாம் ஓர்மைப்படாமல் அரசியலும் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடது. எத்தனை பேர் பாடியாச்சு. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு காக்கையை உதாரணம் சொல்லி மானுட சமூகத்துக்கு பாட வேண்டிய அவசியம் இருக்குது. ஐயா வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகலையாக வெடிச்சிருக்கு, ஒட்டாமல் ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதுலேயும் ஒற்றுமை குலைஞ்சதுன்னா வளர முடியுமான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடி எவ்வளோ காலம் ஆயிடுச்சுப்பார். ஏன்னா இவனுக்கு தான் இந்த ஒற்றுமை கதையை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. 4 காலமாடு ஒரு சிங்கம், 4 காலமாடு ஒன்றா இருக்கும்போது சிங்கம் வரும்போது முட்டி குத்தி விரட்டி விட்டுருது. 5வது பாடம் இப்போ உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, தமிழில் இருந்துச்சு, நாங்கள் படிக்கும்போது இருந்துச்சு 5ஆப்பில். அந்த 4 காலமாடும் சண்டை போட்டு ஆளுக்கு ஒருக்கம் பிரிஞ்சு சிங்கம் ஒன்று அடி சாப்பிட்டு போயிட்டுது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளோ தான் கதை. அப்பா கிடக்கிறார் மரணப்படுகையில் 4 மகன்களையும் கூப்பிட்றாரு. ஒரு விறகு கட்டை தூக்கிட்டு வாடான்றார். விறகு கட்டை அது உடைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அடிக்கிறான், ஓங்கி வைக்கிறான், உடைய மாட்டேங்குது. 4 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, உடையில. கட்டா உறுதியாக இருக்குது, ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு கட்டையை எடுத்து அடிப்பான்ற, ஒவ்வொரு கட்டையை எடுத்தோன்னா உடச்சி போட்டு போயிடுறாங்க. இதுதான் சமூகம், இதுதான். அப்போ ஒற்றுமையை வலியுறுத்தி பாருங்க. அப்போ இருந்தே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான், ஆனால் இன்னும் மண்டையில் ஏறல. புத்தர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், என்னென்னத்தையோ பேர் சொன்னாங்க, இது எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணு கிழிச்சிங்கம்மா. அந்த கதையாக நம்ம இன்னும் கிழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறத.